விஜய் அவர்களே, இந்த பதிவு உங்களுக்கு தான். எங்களுக்கே இவ்வளோ வலிக்குதுன்னா உங்களுக்கு எவ்வளோ வலி இருக்குன்றது எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. உங்களை சுற்றி அரசியல் ஆட்டம் தொடங்கிடுச்சு. ஆளும் அரசு அவங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையை சங்கி கூட்டம் பயன்படுத்திக்க தொடங்கிட்டாங்க. இங்கே இருக்க எல்லா கட்சிகளும் உங்களை பார்த்து பயப்படுதுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த கரூர் சம்பவம். அதுக்கு பலி 40 உயிர், பிஞ்சு குழந்தைங்களோட சேர்த்து. உங்களுக்காக போயிருக்கு அந்த உயிர். இதெல்லாம் எதுக்கு நடக்குது? உங்களை முடங்கி உட்கார வைக்கிறதுக்கு, உங்கள் பயணத்தை தடுக்கிறதுக்கு, இங்கே ஒரு மாற்று சக்தி வந்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் நடக்குது. அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, தொடர்ந்து பயணம் பண்ணுங்க. மக்கள் சக்தி உள்ள ஒரு மனுஷன் தோத்ததா சரித்திரமே கிடையாது. உங்களுக்கு அந்த மக்கள் சக்தி கூட இருக்கு, அதை மறந்துடாதீங்க. இங்கே இருக்க எல்லா கட்சிகளும் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணுது. கடந்து வாங்க, இது சண்டை செய்ய வேண்டிய நேரம். உங்கள் பின்னாடி மக்கள் சக்தி இருக்குது, ஏந்து சண்டை செய்யுங்க, பயணத்தை தொடருங்க. கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பாருங்கள். நம்ம மக்கள், விட்டுறாதீங்க. உங்கள் கூட மக்கள் சக்தி இருக்குது, தொடர்ந்து பயணம் பண்ணுங்கள்.